என்னன்னு தெரியலையே. வாங்க மாமா. ஆமையா பாருங்க. வாங்க வாங்க. என்னத்த நல்லா இருக்கீங்களா? யார் ஆசா நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன குறை? வாங்க உட்காருங்க. அத்தை உட்காருங்க. சரியா. அரியனாச்சி, என்னங்க? அத்தை வந்திருக்காங்க, டீ எடுத்துட்டு வாமா. சரிங்க. ஏழுத சும்மாரு. போட்டா பார்த்த உடனே அண்ணையாகவும் வந்துருச்சு. என்ன வந்தவங்களாம் சும்மாவே இருக்கீங்க? வந்த விஷயத்த பேசுங்க. அது ஒண்ணும் இல்ல மருமகனே, உங்க அத்தை ஒரே கிதக்கல் பிடிச்சு போய் கிடக்கா. நம்ம சொந்தம் இதோட விட்டு போயிடக்கூடாதுன்னு அதான் நம்ம பெருமாளுக்கு துறைச்சியை பேசலான்னு வந்தோம். என்ன மருமகனே யோசிக்கிய? இது வரைக்கும் அவ பெரிய பொண்ணுங்கிற நினைப்பே எனக்கு வந்ததில்லை. அதான் ஒரு நிமிஷம் ஒன்றும் ஓடலை. அத்தை, அவ சின்ன பிள்ளை, படிச்சுக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நாள் ஆகட்டுமே. அதான் வெள்ளத்துறை சரின்னு சொன்னா இப்ப பரிசத்தை போட்டு வைப்போம். 6 மாசமோ 1 வருஷமோ கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலாம்ல. இந்தாங்க சித்தி. இல்ல, மேல கொஞ்சம் படிக்க வைக்கலாமேன்னு பார்க்க. என்ன வெள்ளத்துறை, அதாவது உனக்கு தெரியாத விவரம் ஒன்றும் இல்லை. அதாவது முடிக்க வேண்டிய காரியத்தை முடிக்க வேண்டிய நேரத்தில் முடிச்சா தான் நல்லது. அதாவது படிக்க வைக்கிறதுல தப்பு இல்லை, அது காலத்துக்கு நல்லதுன்னு நம்ம பார்க்கோம். அதாவது அது அதுகளுக்கு எங்க தெரியுது? அதாவது இப்போத்தான் தினம் பேப்பரில் பார்க்கமே. அதாவது படிக்க போன இடத்துல காதல் அது இதுன்னு பண்ணி பௌத்த நிறைச்சிட்டு வந்து எங்க வந்து என்ன பேச்சு பேசுத? அத்தைக்கா பாக்க இல்ல உசுறு எடுத்துருவேன். முதல்ல நம்ம பொண்ணு மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும்யா. அதுக்கு பிறகுதான் சாதி சனம் ஊரெல்லாம். என் தங்கச்சியை நான் அப்படி வளர்க்கல. என்னை விட எவனோ ஒருத்தன் முக்கியம்னு என் தங்கச்சி நினைக்கான்னா அன்னைக்கு இந்த வெள்ளத்தோட உசுரோட இல்லைன்னு அர்த்தம். வா வா, ஒன்றும் ஆகாது, எல்லாம் அவன் பார்த்துக்கிடுவான். துணைக்கு கூட யாருமே இல்லாம எத்தனையோ நாள் பார்டர்ல தனியா இருந்திருக்கேன். அப்பெல்லாம் கூட நான் பயந்ததே இல்லை. ஆனா என்னன்னே தெரியல, இன்னைக்கு ஒரே படபடப்பா இருக்கு. வாங்கிக்கோ. சொன்னா நம்ப மாட்டேன். 23 வருஷமா இதே ஊர்ல தான் இருக்கேன். ஆனா உன்னை பார்த்த பிறகுதான் இந்த ஊரே இம்புட்டு அழகுன்னு தெரிஞ்சு. உன்னை பார்த்ததுல இருந்து ஏதோ பைத்தியக்கார மாதிரி உன் நினப்பாவே சுத்திட்டு இருக்கேன். சத்தியமா தங்கம், நான் கூட நினைச்சிருக்கேன் ஏன்டா இந்த பிள்ளைங்க பின்னாடி பயலுக நாய் மாதிரி சுத்திட்டு தெரியுதாங்கன்னு. ஆனா அந்த சுகம் இருக்கு, கோடி ரூபா கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காது. இவ்வளவு ஏன் உன் மேல காதல் வந்த பிறகுதான் எனக்கு கனவே வர ஆரம்பிச்சிருக்கு. அன்னைக்கு நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. அதுக்காக நீங்க சொல்லதுக்குலாம் என்னால தலையாட்ட முடியாது. எனக்கு இந்த காதல் அது இதெல்லாம் பிடிக்காது. உண்மையை சொல்லு, என்ன உனக்கு பிடிக்கல? எங்க நிமிந்து பார்த்து சொல்லு. பிடிக்கல போதுமா? உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுறது தான் பொம்பளைங்க வழக்கம்னு கேள்விதான் பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் நேர்ல பார்க்கேன். இங்க பாருங்க, நீங்களா மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு லூஸ் மாதிரி போலம்னா அதுக்கு நானா பொறுப்பு?
லூசு தாண்டி. கூடவே இருந்தவன் தலையே இல்லாம முண்டமா கடந்தப்ப கூட நான் கலங்கினதில்லை. ஆனா பிடிக்கலன்னு இப்போ ஒரு வார்த்தை சொன்ன பாத்தியா? என்னடா வாழ்க்கை இதுன்னு தான் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன்னை காதலிச்ச பிறகு தாண்டி வாழணுங்கிற ஆசையே வந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்தப்பெல்லாம் லீவ் முடிஞ்சிருச்சேன்னு நான் வருத்தப்பட்டதே இல்லை. ஆனா இப்ப வலிக்குது. நீ பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்னு மலையில இருந்து குதிச்சோ இல்ல மருந்து குடிச்சோ செத்து போயிடுவோன்னு மட்டும் நினைச்சிடாத. உன்னை சேராம இந்த கட்டை தீயில போட்டாலும் வேகாது. சும்மா ஏதோ பேச்சுக்கு சொல்லுதம்னு நினைக்காத. நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கேன். வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்தா அது உன் கூட தான். அது ஒரு யுகமா இருந்தாலும் சரி, ஒரு பொழுதா இருந்தாலும் சரி. இந்த ஜென்மத்துல நீதான் என் பொண்டாட்டி. இந்த ஜென்மத்துல நீதான் என் பொண்டாட்டி. இந்த குளிர், காற்று, மலை, மேகம், தென்றல், காடு எல்லாமே அவளை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்போ தான் எனக்கே புரிஞ்சிச்சு இயற்கையே காதலர்களுக்கான தூதுவர்கள் தான். அப்போ அவள் காலேஜ் போயிட்டு இருந்தா. மனசுக்குள்ள 1000 கற்பனைகள். ஆயிரக்கணக்கான மைல் தூரத்தில் நான் இருந்தாலும் அவள் என் கூடவே இருந்தா. துப்பட்டாவில் இருந்த அவளோட வாசனை எனக்குள்ள என்னென்னமோ பண்ணுச்சு. ஈபிக்காரனு சும்மா இருக்காங்களா? சும்மா சும்மா கரண்ட் பண்ணி கொடுத்தாங்களே. அப்பா சூப்பர் காற்று. கொஞ்ச நேரம் உட்காந்து காற்று வாங்கிட்டு போவோம். என்ன தலைவர் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? வாங்க தம்பி. ஒன்றும் இல்லை, வீட்டில் சும்மா சாப்பிட்டு இருந்தேன். டாப்புன்னு சும்மா கரண்ட் போயிடுச்சு. சும்மா சும்மா போயிட்டு இருந்துச்சா, அதான் கொஞ்சம் நேரம் காற்று வாங்கலாம்னு வந்தேன். அப்போ மொத்தத்தில் சும்மா தான் இருக்கீங்க. அப்போ இந்த அரசியல் இருக்கிறதெல்லாம் சும்மா தானா? இல்ல நான் சொன்ன சும்மா வேற, இந்த சும்மா வேறல. சும்மா சும்மா ரெண்டுக்கும் தேவையில்லாம இதுக்கு சும்மா முடிச்சு போடுதே. சும்மா இருக்கலன்னு கேட்டா சும்மா சும்மா கோவப்படுது. சொல்லிட்டு சும்மா சொல்லிட்டு இருக்க. ஒண்ணும் இல்லண்ணே, சும்மா இந்த வழியா வந்துகிட்டு இருந்தேன். சரி பார்த்தா சும்மா உட்கார்ந்து இருந்தாரு. என்ன சும்மா உட்கார்ந்துருக்கீங்கன்னு கேட்டா சும்மா சும்மா கோவப்படுதாரு. கலகம் சும்மா சும்மா கோவப்பட மாட்டாரு. இல்ல நீயும் சும்மாவா? ஐயோ உங்க ரெண்டு பேரோட பெரிய தலைவலியா போச்சப்பா. சை சும்மா என் தலையில கை வச்சிருக்காரு. என்னன்னே தெரியல. இது யாரு? தலைவர தலைகளே வலிக்கா? சும்மா சொல்லுங்க, சும்மாவே வைத்தியம் பாத்துருவோம். சும்மாவே பாத்துருவோம். சொல்லுங்க தலைவர. சும்மா அந்த பக்கம் தூக்கி வைய மார்பாளே. போ போ போ. எல போல சும்மா வேலைய பார்த்து போகல. எல போல சும்மா. சும்மா தான் இருக்கணும். ஐயா சாப்பிட்டு செத்த நேரம் சும்மா இருக்க முடியுதா? சும்மா தான் இருக்கேளா? இல்ல நான் சும்மா இருக்கணும் உன்கிட்ட சொன்னேன். இப்போ இல்ல தலைவா, ஒண்ணு இல்ல, நான் வீட்டுல சும்மா தான் இருந்தேன் தலைவா. சரி, பக்கத்து வீட்டுக்காரன் சும்மா சும்மா வந்து பிரச்சனையே பண்ணிட்டு இருக்கான். அங்கேயும் சும்மா? ஆமா. இப்ப நான் சும்மா இருக்க முடியுமா? இல்ல நீங்க தான் சும்மா இருக்க முடியுமா? இல்ல நான் சும்மா தான் இருக்கேன். எந்த கச்சேரியும் கிடையாது, சும்மா தான் இருக்கேன். நீ மூடிட்டு சும்மா இருக்கியா? ஏத்த விட்டுக்கார சும்மா சும்மா சண்டைக்கு வந்தானே நீ சும்மா போக முடியல. சும்மா 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 இருக்கிற என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. சும்மா போல. சும்மா ஒரு பேச்சுக்கு தானே சும்மா விடலையா? என்ன கூட சும்மா விட மாட்டேன். செருப்பு அடிக்காரு. என்ன தலைவா? இல்ல செருப்பு தூக்கி போட்டு போ. சும்மா தானே இருக்காரு, எடுக்க வேண்டியதானே. இந்த வந்து பாத்து படாத பண்ணு. சரியா பாட்டுனா தலைவா. சரி, இந்த ஊர்ல சும்மா இருக்கிறதுக்கு பதிலா வேற எங்கேயாவது போய் சும்மா இருக்கலாம் போல இருக்கு. இந்த இடம் சும்மாவே கிடக்கட்டும்.
என்னதாயி உடம்புக்கு எதுவும் முடியலையா? அது ஒண்ணுல பட்டு அத்தைக்கு திடீர்னு இடுப்பு பிடிச்சிக்கிச்சு. என்னதாயி உனக்கு எப்ப பார்த்தாலும் இடுப்பு பிடிச்சிக்கிடுது? சரி சரி உட்காரு, கம்பு வெட்டிக்கிட்டு வரேன். சரி பொண்ணு. பட்டாளம், ஏ பட்டாளம், எதுக்கு இப்படி பேந்த பேந்த முழிக்கீங்க? உங்ககிட்ட கொஞ்ச நேரம் நிறைய பேசணும். மலை கோயிலுக்கு வாங்க. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.